வேற லெவல்ல வந்து ஒரு அவுட்லெட். அதுல நான் சொன்ன மாதிரி நமக்கு ஓயிலேயே ஒரு சீட் கவர் வருது, ஒரு சில இதுல ஃபேப்ரிக் வருது, டாப் அண்ட் போனீங்கன்னா லெதரே வந்து கொடுக்குறாங்க. அப்ப அதையும் மீறி நம்ம வந்து ஒரு காருக்கு ஏன் சீட் கவர்? ஃபேப்ரிக்கு மேலே நம்ம ஒரு ஃபேப்ரிக்கை பண்ணுறப்ப அந்த ஃபேப்ரிக் உள்ளவே இருக்கும். ரெண்டாவது ஹீட்டை ஜென்ரேட். வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, வேலூர்ல விவி கார்ஸோட அந்த ப்ரீமியமான அவுட்லெட்டோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அதில் இந்த பர்டிகுலர் போர்ஷனை வந்து கண்டிப்பாக ஒரு க்ரௌட் புல்லிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த ப்ரீமியம் சீட் கவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இங்கே கம்ப்ளீட்டாக இங்கே டிஸ்பிளேல இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். இதை பற்றி தான் ரொம்ப டீப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்மளோட காருக்கு இன்கேஸ் ஒரு ப்ரீமியம் காராக இருக்கலாம், இல்லை ஒரு பட்ஜெட் காராக இருக்கலாம், என்னென்ன மாதிரியான சீட் கவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, எப்படிலாம் வந்து அதை ஃபிட் பண்ணுவாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோ இப்போ இந்த சீட் கவரோட ஆப்ஷன்ஸ் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம கூட இப்போ வடிவேலு ப்ரோ நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். குட். ஸோ ஏற்கனவே வந்து இந்த கம்ப்ளீட் நியூ அவுட்லெட்டோட ஒரு டூர் ரொம்ப கிளியரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கார் அக்சசரி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து பார்த்துருப்போம், ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. பட் இங்கே வேற லெவலில் வந்து ஒரு அவுட்லெட்டு. அதில் நான் சொன்ன மாதிரி ஒரு பயங்கர ஐ கேச்சிங்காக இருக்கிற ஒரு ஏரியா தான் இந்த சீட் கவர். தேங்க்யூ ஸோ மச் எங்களை இன்வைட் பண்ணதுக்கு. இப்போது இந்த சீட் கவர் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசலாம். ப்ரோ, இப்போது சீட் கவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு ஓயிலேயே ஒரு சீட் கவர் வருது, ஒரு சில இதில் ஃபேப்ரிக் வருது, டாப் அண்ட் போனீங்கன்னா லெதரே வந்து கொடுக்குறாங்க, ஐ திங்க் நாப்பாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அதையும் மீறி நம்ம வந்து ஒரு காருக்கு ஏன் சீட் கவர் போடணும்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் சீட் அண்ட் லெதர் சீட், டூ கைண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து கம்பெனி மேனுஃபேக்சரிங் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படின்றத கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேசிக் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேப்ரிக் கொடுப்பாங்க, டாப் அண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் கொடுப்பாங்க. நம்ம அந்த லெதரோட கம்ஃபர்டபுள் தான் இந்த ஃபேப்ரிக் வந்து எடுத்துகிட்டு லெதரை நம்ம வந்து லோட் பண்ணுறோம். இதில் ரெண்டு கேட்டகரி ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவருக்கு மேலே பண்ணுற ஒரு கேட்டகரி, இன்னொன்று வண்டியில் இருக்கிற ஃபேப்ரிக் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுற கேட்டகரி ஒன்று இருக்குது. ஏன் ரெண்டுத்துக்கும் கேட்டகரி வைஸ் வித்தியாசம் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபேப்ரிக்கு மேலே நம்ம ஒரு ஃபேப்ரிக்கை பண்ணுறப்ப அந்த ஃபேப்ரிக் உள்ளவே இருக்கும். ரெண்டாவது ஹீட்டை ஜென்ரேட் பண்ணும். இப்போ ஒரு ஃபுல்லாகவே நம்ம க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு டாப்அப் பண்ணிட்டோம்னா அந்த ஹீட் வந்து வெளியில் அந்த சீட் வழியாக தான் அப்சர்வ் ஆகும். அது நம்ம திருப்பி உடம்பு தான் வந்து பேக் பெயின்ஸு எல்லாமே நிறைய சீட் கவரில் பிரச்சனை பார்த்துருப்பாங்க. இது அதெல்லாம் வரக்கூடாதுன்றதுனால தான் நம்ம ஸ்பெஷலாக சீட்டோட ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு லெதரை லோட் பண்ணுறோம். இது மாதிரி பண்ணுறப்ப டாப் அண்ட் காஸ்ட்டில் வர லெதர் ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்கோ சேம் அதே கைண்ட் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறோங்கிறப்போ அந்த ஓயோட அந்த சீட் கவரை ரிமூவ் பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அப்படி ரிமூவ் பண்ணும்போது எனக்கு அந்த ஓயில் இருக்கிற அந்த சீட் கவர் கண்டிப்பாக நீங்கள் டியர் பண்ணி தான் எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எடுக்கும்போது அது வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? இல்லை சார், டேர் பண்ணின்றது எந்த மெட்டீரியலுமே வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம எப்படி வந்து அதில் ஒரு ஜிப், பேக் சைடில் ஜிப் இருக்கும், பிளாஸ்டிக் லாக்ஸ் இருக்கும். அந்த லாக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். அந்த லாக்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னாக்கா திருப்பி அந்த 1 இயர் கழிச்சு எனக்கு இப்போ அந்த லெதர் வேண்டாங்க, நான் ஃபேப்ரிக்கை வண்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஃபேப்ரிக்கை திருப்பி ரீலோட் பண்ண முடியும். எதுவுமே டேர் பண்ணியோ கிழிச்சோ பண்ண போகிறது கிடையாது. இதே நம்ம கவருக்கு மேலே ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா
நம்ம ஒரு த்ரெட்ஸ் போட்டு தான் அந்த ப்ராப்பர் பக்கெட் ஃபிட்ஸை வந்து நம்ம கொண்டு வர முடியும். பட் அது வந்து வண்டியோட சீட்டை டேமேஜ் பண்ணி தான் பக்கெட் ஃபிட் பண்ண முடியும். ஓஇ அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட், வண்டியில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வண்டியில் எப்படி கம்பெனி கொடுக்குறாங்களோ அதே ஃபிட்மெண்ட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் கொடுக்க முடியும். 100%. ஓகே ஓகே. ஸோ அப்போது அதை ரீயூஸ் கூட நம்மளால் பண்ண முடியும். 100% பண்ண முடியும். ஓகே. அப்போது அந்த இப்போ மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் அப்படிங்கிறது மேண்டேட்ரியாக வருது கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி. அப்படி இருக்கும்போது நீங்கள் சீட் கவர் போடும்போது அந்த ஏர் பேக்குக்கு ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ ஏர் பேக்கோட ஸ்பெஷல் என்னன்னா, சீட் கவரோட ஒரு மெட்டீரியல் மட்டும் தான் டேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கம்பெனியில் ஒரு ஃபேப்ரிக்கோ லெதரோ வண்டியில் இன்பில்டாக டாப் அண்ட் காஸ்ட்டில் வருது. அந்த சைடில் ஏர் பேக், சீட்டோட சைடில் ஏர் பேக்ஸ் இருக்கும். ஏர் பேக்கோட ஃபங்க்ஷன் ஒரு மெட்டீரியல் டேர் பண்ணணும். எய்தர் ஒரு மெட்டீரியல் லெதர் அண்ட் ஃபேப்ரிக். நீங்கள் கவருக்கு மேலே ஒரு கவரை டாப் அப் பண்ணுறப்ப செகண்ட் வந்து டேர் ஆகாது, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் மட்டும் தான் டேர் ஆகும். நம்ம வந்து கவருக்கு மேலே பண்ணுறப்ப அந்த இடத்துல ஏர் பேக் ஓப்பனுக்கு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் மெட்டீரியல்னால் நம்ம போடுறது தான் ஃபர்ஸ்ட் மெட்டீரியல். அதனால் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஏர் பேக் 100% ஓப்பன் ஆகும். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இது நாங்கள் ஃபிசிக்கலாகவே டெமோ பார்த்துருக்கோம். ஓகே, சூப்பர். அடுத்தது வென்டிலேட்டட் சீட்ஸ். இப்போ மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது. எல்லாரும் அதை எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா சம்மருக்கு அப்படிங்கிறப்போ தேவைப்படுது. அப்போது கம்பெனியில் இருக்கிற அந்த பெர்ஃபரேஷன் வந்து நிறையா ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக ஏர் டெலிவரி ஆகிற மாதிரி அவங்க பெர்ஃபரேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒரு சீட் கவர் போடுறீங்கன்னா அந்த பெர்ஃபரேஷனை நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியில் கொடுக்குற வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பர்பஸே தெரியாமல் கவருக்கு வந்து நம்ம டாப் அப் பண்ணிடுறோம். கவரை நீங்கள் வந்து டாப் அப் பண்ணுறப்ப ஏர் வென்டிலேட்டட் வராது. நீங்கள் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறப்ப தான் அதோட ஃபுல் ஏர் பேக் அந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாமே 100% ஒர்க் ஆகும். இப்போ வந்து நம்ம ஸ்பெஷலாக என்ன பண்ணுறோன்னா, வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கு சென்டர் ஃபுல்லாகவே வந்து பர்பரேட்டட் கொடுக்குறோம். பர்பரேட்டட் வந்து ஃபுல் பர்பரேட்டட். இப்போ வந்து மற்ற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஞ்சிங் மட்டும் தான் இருக்கும். இம்ப்ரெஷன்னா ஹோல்ஸ் இருக்காது. பட் பர்பரேட்டட் அப்படின்னா ஃபுல் ஹோல்ஸ் இருக்கணும். அப்போ தான் கீழே இருக்கிற ஏர் வந்து உள்ளே ஃபுல்லாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் கவருக்கு மேலே ஒரு கவர் லோட் பண்ணுறீங்க, ஏர் வந்து இதில் பிளாக் ஆகும். பட் ஒரு ஃபோம்லேருந்து நம்ம டேரெக்டாக ஒரு மெட்டீரியல் வந்து டாப் அப் பண்ணுறப்ப டேரெக்டாக ஏர் வந்து வெளியில் ஓப்பன் ஆகும். இது ஓஇஎம். ஓகே, ஓஇஎம்ன்றது ஓஇஎம். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஓஇயோட ஃபிட் அப்படின்னா அந்த சீட்டோட டிசைன் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்களோ அது அப்படியே அந்த டைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும், நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். அப்போ நீங்களே சீட் கவர் போடும்போது அந்த ஃபினிஷ் உங்களால் கொண்டு வர முடியுமா? 100% கொண்டு வரலாம். இப்போ என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓஇ அப்படின்னு நீங்கள் ஒரு ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ கவருக்கு மேலே ஒரு கவரை நம்ம டாப் அப் பண்ணுறோம் அப்படின்னா 100% ஃபிட் பண்ண கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், அதோட கவேச்சர் பெண்டு ப்ராப்பர் பெண்ட்ஸில் ப்ளஸ் ஏர் வென்டிலேஷன் அந்த பர்பரேட்டட் அந்த இடத்துல கொண்டு வரத்துக்கும் கார்னர் எட்ஜஸில் கொண்டு வரத்துக்கும் நம்ம வந்து ஒரு சட்டை மேலே சட்டை போடுறப்ப எப்படி இருக்கும், ஃபிட்டிங் வரும். பட் 100% கிடையாது. பட் இதே நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பர் 100% கொண்டு வர முடியும். ரெண்டாவது, நம்ம இழுத்து ரிப்பன் போட்டு கட்டுறதோ நூல் போட்டு இழுத்து நம்ம டைட் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. பீடிங்ஸை எடுத்துகிட்டு பீடிங்ஸை லாக் பண்ணுறோம். ஓகே, நிறைய பேர் வந்து கவருக்கு மேலே கவர் பண்ணிவிட்டு நிறைய குஷன் லோட் பண்ணிவிட்டு பேக் பெயின் வருது. கரெக்ட். நிறைய ஒரு காரோட டெக்னாலஜிலேயே மெயின் டெக்னாலஜி சீட் கம்ஃபர்டபுள். அந்த பேக், ஏன்னா நம்ம காசு கொடுக்கறதுக்கு கம்ஃபர்டபுளே சீட். அந்த சீட்டை கவருக்கு மேலே கவரை போட்டு கம்ஃபர்டபுள் இல்லாமல் பேக் பெயின் வந்து நாஸ்தி பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப சூப்பர் பெஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, பேக் பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ ஓயில் இருக்கிற சீட்லேயே எனக்கு பேக் பெயின் வருது. ஓயில் இருக்கிற சீட் வந்து பேக் பெயின் வருது. ஓகே, ஆனா எனக்கு ஸ்லைட்டா ஒரு லம்பர் தேவைப்படுது. ஓகே, அதே மாதிரி அண்டத்தை எனக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. அப்ப அண்டத்தை எனக்கு லைட்டா ப்ரொஜெக்டடா வேணும். சோ இந்த மாதிரி மாடிஃபிகேஷன்ங்கிறது பண்ண முடியுமா? எஸ். இப்போ வந்து ஒருத்தர் ஹைட்டா இருப்பாங்க, ஒருத்தர் குண்டா இருப்பாங்க, ஒருத்தர் ஒல்லியா இருப்பாங்க. அவங்க சீட் உட்கார்றப்ப ஒன்று வந்து தை சப்போர்ட் வந்து பத்தாது. ஹைட்டாக இருக்கிறப்ப ஷோல்டர் வந்து சீட்டை வந்து கம்மியாக இருக்கும். அது மாதிரி இருக்கப்போ நம்ம தை சப்போர்ட் அடிஷ்னல் பண்ண முடியும், ஷோல்டரை அடிஷ்னலாக பண்ண முடியும். ப்ளஸ் வந்து டென்சிட்டி ஃபோம்ஸ், நம்ம ஓஇக்கு யூஸ் பண்ணுற டென்சிட்டி ஃபோமுக்கும் கவர் ஃபிட்டிங்க்கு வர டென்சிட்டி ஃபோமுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அதனால் ஓஇஎம் ஒரு சில வண்டியில் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, ஹைட்டை நிறைய பேர் கார் வாங்கிடுவாங்க, ஹைட் வந்து பத்தாது, கம்ஃபர்டபுளே இருக்காது சீட்ஸ். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டு சீட்ஸும் நம்ம கொண்டு வர முடியும். பேக் பெயின் இல்லாமல் ஒருத்தர் வந்து கொஞ்சம் முதுகு பெண்டாக இருக்கும், அவங்க எனக்கு வந்து பின்னாடி சப்போர்ட் வேணும் சார், எனக்கு உட்காந்தா ஃபில் ஆகணும் சார் கேப்பு
அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக கொண்டு வந்துடலாம். ஓகே, சூப்பர். இப்போ வந்து அந்த லோகன் அப்படிங்கிற அந்த பிராண்ட், அது ஒரு ப்ரீமியம் சீட் கவர் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த பிராண்டை பற்றி சொல்லுங்கள், இதில் ப்ரீமியம்ங்கிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது அப்படி? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லூகன் என்ற பிராண்ட் மேட் இன் இட்டாலி, ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் லெதர் ஃபேக்ட்ரி, ஓன் ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சர்டிஃபைட் லெதர்ஸ். மற்ற லெதருக்கும் இந்த லெதருக்கும் சர்டிஃபைட் லெதர்ஸ், நான் சர்டிஃபைட் லெதர்ஸ்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் இருக்கும். இது லூகன்ன்றது ப்ராப்பர் சர்டிஃபைட் பிராண்ட். இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ், த்ரெட்ஸ், பர்பரேட்டட், அந்த ஹோல்ஸ் எவ்வளோ கேப் இருக்கணும், எவ்வளோ லென்த் ஒரு ஸ்டிச்சிங் இருக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாமே ப்ராப்பர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது. நம்ம அங்கிருந்து நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து பேஸ் பண்ணுறோம். இப்போ கவருக்கு மேலே போட்டால் ஒரு பெயின் இருக்குது, கஸ்டமர்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி கேட்டகரி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதுதான் பெஸ்ட். இதுக்கு மேலே ஒரு பொருள் இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம பேஸ் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ இந்த பிராண்டில் நமக்கு வந்து ரேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 8 lakhs கார் வாங்கியிருக்கேன். அப்போ அது வந்து ஒரு பட்ஜெட். ஓகே, அப்போ நான் போய் 30,000 ரூபா 40,000 ரூபாய்க்கு என்னால் சீட் கவர் போட முடியாது. அப்போ இந்த பிராண்டில் இந்த மாதிரி பட்ஜெட் கார்ஸுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கா? பட்ஜெட் காஸ்க்கு 100% ஆப்ஷன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வருவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 8 lakhs சொல்கிறீங்க, ஒரு 4 lakhs 5 lakhs கார் வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு கஸ்டமர் வராங்க, சார் என்னோட பட்ஜெட் 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் தான் சார் கவர் பட்ஜெட், நீங்கள் ஏன் சார் 35,000 ரூபாய் கேட்குறீங்க, நான் என்ன சார் அதுக்கு ஆப்ஷன்ஸ் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப நம்ம ப்ரொவைட் பண்ணுறது என்னென்னா, கவருக்கு மேலே போடுற கஸ்டமர் வராங்க அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, திருப்பி ஒரு 2 years 3 years அந்த கவரை மாற்றுவீங்க. அப்போ கடைசி வரைக்கும் அந்த வண்டியோட ஒரிஜினல் ஃபீலை பார்க்காமே போயிடுவீங்க. ஓகேங்களா. ஒரு சின்ன செக்மெண்ட் இப்போ வந்து ஒரு 5 seater இருக்குது. 5 seaterக்கு நார்மலாக வெளியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9,000 6,000 12,000 கவர் இருக்குது. இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா மினிமம் 35,000 வரும். என்ன ஸ்பெஷல்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதுக்கான ப்ராப்பர் பீடிங் இருக்குது. அந்த பீடிங் எக்ஸ்பென்சிவ். அப்படி இருந்தால் தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் கவர் டாப் அப் பண்ணிட்டு ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. ஓகே ஓகே, சொல்கிறதுன்றது வேறு, அந்த ப்ராக்டிக்கல்ன்றது வேறு. கவருக்கு மேலே ஒரு கவரை சைடில் ஏர் பேக் ஓப்பன் இல்லாமல் வச்சா 100% ஏர் பேக் ஓப்பன் ஆகாது. அது ரியாலிட்டி. சேஃப்டி ஃபர்ஸ்ட், அதை ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். நம்ம கவருக்கு மேலே பண்ணித்தரோம். பட்ஜெட் அதுக்கும் 12,000க்கும் கவர் நம்ம கொடுக்குறோம். பட் லூகனோட சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா OEM கேட்டகரி வந்துடும். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிராண்ட். ஓகே ஃபைன். இப்போ நமக்கு இங்கே நிறைய டிஸ்பிளேல வச்சிருக்கீங்க, ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லூகன் என்ற பிராண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இதோட ஃபிட்டிங்ஸ் எப்படி இருக்கும், இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி, பர்பரேட்டட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா திக்கி 10 த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த த்ரெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன, இப்போ நார்மலாக இருக்கிறத விட ப்ராட் த்ரெட்ஸ் இருக்கும். இது ப்ரீமியம் செக்மெண்ட்டில் கொண்டு வருவோம் லெதரில். அந்த மாதிரி ஸ்டிச்சிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வென்டிலேட்டட் சீட்ஸ்க்காக சென்டர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்பரேட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கிற ஏர் வந்து 100% ப்ராப்பராக வெளியில் வரும். ப்ளஸ் எதுக்காக இது ஃபுல்லாக கொடுத்துருக்கோன்னா, நிறைய பேருக்கு உடம்பு வேர்க்குது, ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக நம்மளோட ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும். அதனால் உங்களுக்கு வந்து ஹீட் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பர்பரேட்டட் கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் டிசைன் எப்படி இருக்கோ, இந்த ஸ்டிச்சிங்ஸ் எப்படி இருக்கோ, இந்த பென்ஸு, இந்த ப்ராப்பர் கவ்வேச்சர் உள்ள கவருக்கு மேலே போட்டால் இந்த ஃபிட் வராது. இந்த பெண்டு ப்ராப்பராக இருக்கிற மாதிரியே இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இது OEM. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீமியம் நாப்பாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் லெதர் கிடையாது இது. பட் எல்லாருமே லெதர் வந்து இப்போ 1 lakh போக முடியாது. அதனால் 35,000க்கு 5 seater வண்டிக்கு இந்த மாதிரி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெதர். இது ப்ராப்பர் லெதர் நாப்பா இருக்கிறதுல. லெதரில் வந்து ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா நாப்பான்ற கேட்டகரி. இதில் வந்து ப்ராப்பர் நாப்பான்ற மெட்டீரியல் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் இந்த சென்டரில் வந்து பர்பரேட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதோட பெண்ட் கவேச்சருக்கும் இதோட பெண்ட் கவேச்சருக்குமே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். லெதரோட ஃபிட்மெண்ட் டோட்டலாக கான்செப்ட் வேறு. பட் லெதர் வந்து ஹீட் ஆகாது. லெதர் கம்ஃபர்டபுள். ஃபேப்ரிக்கை விட உங்களுக்கு நாப்பா பியும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் லெதர் மீன்ஸ் லெதர், அதுக்கு அந்த கம்பேரிசன் கொடுக்கவே முடியாது. அதனால் லெதர் யூஸ் பண்ணுறவங்களும் லெதர் பிடிக்கும். இது வந்து சின்ன வண்டிக்கும் BMW, Audi, Volvo, Mercedes இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் வரைக்கும் வண்டியோட லெதர் டேமேஜஸ் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்பர் OEMல அப்படியே கொண்டு வந்துடலாம். இதில் கலர் கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ இதில் 2-3 கலர்ஸ் கூட நம்மளால் மிக்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும் சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளாக் வேணும், சென்டரில் பீச் வேணும், சைடில் ஸ்டிச்சிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மாற்றலாம். இந்த மாதிரி ஃபுல் கஸ்டமைஸ்டு ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, உங்களுக்கு என்ன கலர்ஸ், என்ன டிசைன், எப்படி நீங்கள் உங்களுக்கு வேணுனாலும்
கஸ்டமைஸ்டு பண்ணி கொடுக்க முடியும். இப்போ அந்த ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா ஹெட்ரஸ்ல நம்மளோட இனிஷியல்ஸ்லாம் பண்றாங்க. எஸ், இதில் நிறைய பேர் வந்து இப்போ ட்ரெண்டியாக அவங்களோட லோகோ இனிஷியல் லோகோ கேட்குறாங்க. அந்த இனிஷியல் லோகோவை நம்ம இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணி தர முடியும். டபுள் கலர், சிங்கிள் கலர், உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லோகோவாக வந்து எம்ப்ராய்டிங்கில் பண்ணி தர முடியும் நம்மளால. ஓகே, இப்போ இந்த பெர்ஃபரேஷனே வந்து இப்போ ஒரு பிராண்டுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. இப்போ டாடா எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரையாரோவே வந்து பெர்ஃபரேஷனில் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபரேஷனையும் நம்மளால நமக்கு தேவையான பேட்டர்னில் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சார். இப்போ ஒரு டிசைனில் ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியும். நம்மளோட அதுதான் கஸ்டமைஸ்டுன்னு ஒரு ஆப்ஷன் சொன்னேன். உங்களுக்கு எப்படி வேணாலும், எந்த இடத்துல வேணாலும், என்ன டிசைனில் வேணாலும் பர்பரேட்டட் கொண்டு வர முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீரிங் கவர். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ₹1000, 1200, 600, 300க்கு ஒரு ஸ்டீரிங் கவர் போடுவாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பராக ஓஇஎம் இந்த பாயிண்ட்ஸ்லலாம் இன்செர்ட் ஆகாது. ரெண்டாவது ஸ்டிச்சிங்ஸும் வந்து இந்த பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் ஹேண்ட்மேட் ஸ்டேரிங் கவர் ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். இது வண்டியோட ப்ராக்டிக்கலாக ஓஇஎம் டாப் எண்டில் எப்படி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டிச்சிங்ஸ் கொண்டு வந்திருக்கும். இது வந்து லெதரை விட ஸ்வேட் லெதருக்கும் மேலே வந்து ஸ்வேட். இது வந்து லாம்போகினி, ஃபெராரி அந்த மாதிரி கார்ஸில் வந்து சீட் கவர்ஸ் கொண்டு வருவாங்க. இதை நம்ம டபுள் கலரில் கிரிப்னஸ்க்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரியும் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். ப்ராப்பராக வந்து உங்களுக்கு லெதர் மட்டும் வேணும்னாலும் நம்ம லெதர் மட்டும் பண்ணலாம். இல்லை லெதர் வந்து எனக்கு காஸ்ட்லி இருக்குது, இப்போ நாப்பால் பியூலே பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். 100% அதுவும் பண்ண முடியும். பட் லெதர் வந்து கிரிப்புக்காக ஸ்டேரிங் ப்ரொவைட் பண்ணுறது எங்களோட கடமை. அதனால் வந்து அப்படி இருந்தால் ஸ்லிப் ஆகாது. அதுதான் லெதர். இப்போ நடுவில் ஹார்ன் பேட்ல அதே எல்லோ கொண்டு வந்திருக்கீங்க. அது எப்படி? அதுவும் அந்த லெதரா இல்லை அது எப்படி? எஸ், இப்போ வந்து நிறைய பேர் வந்து கலர் வந்து டேஷ்போர்டு, டோர் பேட்ஸு எல்லாமே ஒரு தீம், இன்டீரியர் தீமாக வந்து கேட்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் இந்த ஹார்ன் பேட்லேயே வந்து நம்ம இந்த கலரில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் எல்லா வண்டிக்கும் பண்ண முடியும். இன்னொரு ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூ. இதுவும் வந்து ஓஇஎம் மாதிரியே கொண்டு வந்துடலாம். பட் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணுறப்ப தான் அந்த லெதரோட லுக்கே தெரியும். மற்ற ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓஇஎம் அப்படியே என்ன கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரியில் கொண்டு வந்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாப்பா ப்ரீமியம் நாப்பா. இது வந்து ஆஃப் ஒயிட் என்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் கலர் மேட்சிங் சேம் கலரே வந்து த்ரெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஹோண்டா சிட்டியோட சீட்ஸு. இது சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்பரேட்டட் யூஸ் பண்ணியிருப்போம். பாட்டமில் ப்ளஸ் சீட்டில் இது ரெண்டுமே கஸ்டமர் வந்து இப்படி கேட்டாலும் ஓஇஎம் பேட்டர்ன்லேயே கொண்டு வர முடியும். ஆப்போசிட் கலரும் கொடுக்கலாம். அதாவது ரெட் கலர், மெரூன் கலர், எல்லோ கலர், அது மாதிரி டோர் பேடோட பீச் கலரும் கொண்டு வர முடியும். இப்போ இங்க பார்த்தோம்னா சீட் கவர்ஸை ஒரு மாதிரி மெட்டீரியலாகவே இங்கே தொங்க விட்டுருக்கீங்க. இது என்னது? ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்கள். எஸ் சார், இது பியூர் லெதர் மெட்டீரியல் ப்ளஸ் சாம்பிள்ஸ் வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கோம். கஸ்டமர்ஸ் லெதரை வந்து ஃபீல் பண்ணால் தான் தெரியும். அதனால் லெதரை ஃபீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோ கேட்டகரி, மிட் கேட்டகரி, ஹை கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி ஆஃப் லெதர் வந்து நம்ம இங்கே தொங்க விட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட லெதர் வந்து 1.2 mm திக்னஸ் ஸ்டார்டிங் லெவல். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 mm திக்னஸ் லெவல். ப்ரீமியம் வந்து நாப்பா 1.4 mm திக்னஸ். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன் நாப்பா வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக சொல்கிறீங்க அப்படின்னா இதில் ஸ்ட்ரக்சர் மார்க்ஸ் இருக்கும். இதில் வந்து ஸ்ட்ரக்சர் மார்க்ஸே இருக்காது. ஓகே, ஃபுல் பிளைனாக இருக்கும். இதோட கொண்டு வரத்துக்கு குவாலிட்டி ரொம்ப டைம் எடுக்கும், மெட்டீரியல்ஸ் நிறைய தேவைப்படும், ப்ளஸ் கம்ஃபர்டபுளும் வந்து நாப்பாவில் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அதனால் வந்து நாப்பா ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இப்போ இதில் ஸ்வெட்டிங் அப்படிங்கிற விஷயம் இந்த லெதரில் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லெதரில் ஸ்வெட்டிங்கே வராதுங்க சார். அதாவது உங்களுக்கு ரெக்ஸினில் தான் உங்களுக்கு ஸ்வெட்டிங்கு, அந்த ஃபிட்டிங் எதுவுமே உங்களுக்கு ஏர் கேப் இல்லாமல் பர்பரேட்டட் போடாமல் அப்படி இருக்கிறப்ப தான் ஸ்வெட்டிங்கு, பேக் பெயின்ஸு 100% இருக்கும். இப்போ ப்ரீமியம் காசு வாங்குறாங்க கஸ்டமர்ஸ், BMW, ஆடி, பென்ஸ், வோல்வோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூர் லெதர் சீட்ஸ். இதில் எல்லாமே வந்து பேக் பெயின்ஸ்னு யாருமே கம்ப்ளைண்ட் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது சீட்ஸோட கம்ஃபர்டபுள் மெட்டீரியல். அதனால தான் நம்ம லெதரை வந்து நிறைய ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம். அதனால தான் லெதரை வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணுறதுக்காகவே ஃபஸ்ட்டு ஸ்டோர் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி. ஓகே, இப்போ கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற இந்த கலர்ஸ் மட்டும்தானா இல்லை இதில் கலர்ஸ் நிறைய? இதில் கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கலர்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. பட் இது எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. இதெல்லாமே இப்போ கேட்லாக்ஸில் கொண்டு வந்திருக்கோம். இது வந்து இந்த மெட்டீரியல் இப்படி இருக்கும், திக்னஸ் மட்டும் சாம்பிள்ஸ் காமிச்சிட்டு கேட்லாக்ஸ் நீங்கள் கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கேட்லாக்ஸில் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா Volkswagen டைகூன் வண்டி. இதில் வந்து பியூர் லெதர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெதருக்கும் நான் லெதருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வீடியோவில் பார்த்தாவே தெரியும். ப்ளஸ் வண்டிக்குள்ளே உட்காந்திங்கனாக்கா லெதரோட ஸ்மெல் ப்ளஸ் வந்து கம்ஃபர்டபுள் லெதரில் உட்கார ஃபீல் பண்ணால் தெரியும். ப்ளஸ் இதில் வந்து சென்டர் ஃபுல்லாகவே பர்பரேட்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் அதே பெரிய த்ரெட்ஸு, லூகனோட கம்பெனி லோகோஸு,
இந்த மாதிரி இதில் வந்து தீமை கொண்டு வந்திருக்கோம். சென்டர் ஹேண்ட் ரெஸ்ட்டு, இது கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெரூன் கலர், பியூர் லெதரில் மெரூன்ன்ற கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டு, ஃப்ரண்ட் சீட், பேக் சீட் வித் ஹேண்ட் ரெஸ்ட், இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷை பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோர் பேட்ஸில் நான் சொன்ன மாதிரி இதோட ப்ரெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு ஃபோம் இருக்கும். அதனால் உங்களுக்கு மணிக்கட்டில் உங்களுக்கு வந்து அந்த உறுத்துற ப்ராப்ளம் இருக்காது. கலர்ஸ் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். நம்ம லெதரில் உங்களுக்கு அப்பியரன்ஸ் பார்க்குறதுக்கு ஈவன் தீம் ஒரே மாதிரியே இருக்கும். இது வந்து எல்லா காசுக்குமே இந்த மெட்டீரியல் வண்டியோட ஒரிஜினல் ஃபேப்ரிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளால் எல்லா கலர்ஸ்லையும் லெதர்ஸை வந்து லோட் பண்ண முடியும். சார் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அதுவும் முக்கியமாக அப்போ அந்த டைகூனோட அந்த ரெட் கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பிஎம்டபிள்யூல உட்காந்து ஒரு கம்ஃபர்ட் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க இது வந்து வேலூர்ல அவுட்லெட்ல நம்ம இருக்கோம். ஐ திங்க் நீங்க சென்னையிலுமே வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர்லயும் அவுட்லெட் இருக்கு. இதே ஃபினிஷ், இதே குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு அங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% சார். நான் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 15 இயர்ஸ் ஆகுது இந்த ஃபீல்டுக்கு. நம்ம டெக்னீஷியனாக இருந்து தான் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கோம். என்னென்ன தவறுகள் நடக்கும், என்ன மாதிரி தவறுகள் பண்ணுவாங்க பசங்க, ஸ்டாஃபு, என்ன மாதிரி குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணிட்டு தான் இந்த அளவில் வந்திருக்கோம் நம்ம. அதனால் வந்து இதே ஃபஸ்ட் எனக்கு பேஸ் வந்து சென்னை தான். சென்னையில் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணது. இப்போ சொந்த ஊர்லேயே நம்ம வந்து வெள்ளூரில் ஒரு பெரிய ஸ்டோர் கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட தேங்க்யூ. ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒரு சீட் கவரில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத பற்றி மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.